என்னோட டேவை ரொம்ப ஸ்பெஷலா ஸ்டார்ட் பண்ண போறேன். மத்தவங்க யாருமே எனக்கு விஷ் பண்ணல, அதுக்கு முன்னாடி நானே எனக்கு விஷ் பண்ணிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே சுடர், இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சுடர். எப்போதும் இதே மாதிரி சந்தோஷமா இருந்துட்டு எல்லாரையும் சந்தோஷப்படுத்து. ஆமா, எப்போதும் நைட்டு 12 மணிக்கு எல்லாரும் நம்மளுக்கு விஷ் பண்ணிடுவாங்களே, ஆனா ஒருத்தர் கூட போன் அடிக்கல. ஒருவேளை நம்மள மறந்துருப்பாங்களோ? அவங்க இருக்கிற பிஸியில நம்மள ஞாபகம் வச்சுக்கிறதே பெருசு, இதுல நம்மளோட பர்த்டே வரவா? சரி, ஓகே. சுடர், என் வீட்டுக்கார் வராரு எனக்கு பர்த்டேக்கு விஷ் பண்றதுக்கு. சுடர் எந்திரிச்சிட்டியா? நான் வாக்கிங் போயிட்டு இப்பதாம்மா வரேன். எனக்கு சுட சுட ஒரு காஃபி மட்டும் போட்டு கூட. ஒரு மனுஷன் கண்ணை முழிச்சிட கூடாதே, உடனே வேலை சொல்ல வேண்டியது. இப்பதாங்க கண்ணு முழிச்சு எந்திரிச்சு உட்கார்றேன், கொஞ்சம் ஃப்ரீ ஆயிக்கிறேனே. இல்ல, ரொம்ப நேரம் வாக்கிங் போனேனா, அதான் பயங்கரமா பசிக்குது. சரி, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு காஃபி போட்டு கொண்டு வா. என்ன எதுவுமே சொல்லாம போயிட்டாரு? ஒருவேளை இன்னைக்கு எனக்கு பர்த்டேன்றதே மறந்துட்டாரோ? மறந்திருக்க மாட்டாங்க, குடும்பமா சேர்ந்து பிளான் போட்டிருக்காங்க எனக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக. டே, வருஷம் வருஷம் மறந்த மாதிரி தானடா நடிக்கிறீங்க, இந்த வருஷமாச்சும் ஒழுங்கா விஷ் பண்ணிருக்கலாமே. சுடர் உனக்கு பிறந்த நாள், சுடர் உனக்கு பிறந்த நாள், சுடர் நீ ரொம்ப அழகா பிறந்துட்டியே, சுடர் உனக்கு பிறந்த நாள். மா, ஹை, என் பையன் வரான். இந்த வருஷம் பர்த்டேக்கு அவன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். துருவா, அம்மா, இன்னைக்கு ஒரு கம்பெனில எனக்கு இன்டர்வியூ இருக்குமா, அதனால எனக்கு மத்தியானம் சாப்பாடெல்லாம் வேணாம், காலையில மட்டும் செஞ்சு கொடுத்துரு. கொஞ்சம் சீக்கிரமா, நான் சீக்கிரம் வெளியே கிளம்பணும். ஹே சூப்பர்டா, இன்டர்வியூ நல்லா பண்ணிட்டு வா, ஆல் தி வெரி பெஸ்ட். ஆனா நேத்துல என்ன பண்ணிட்டு இருந்த, திடீர்னு காலையில வந்து இன்டர்வியூன்னு சொல்ற? அது இல்லம்மா, இந்த கம்பெனிக்கு போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு காலையில தான் டிசைட் பண்ணேன், சரி போயிட்டு வந்துடலான்னு. அதுதாம்மா. அப்படியா, சரி, நல்ல இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு வா. இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள், உனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் பாரு. சரிம்மா, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க சீக்கிரம் காலையில சாப்பாடு மட்டும் செஞ்சு வைங்க, நான் சாப்பிட்டுட்டு கிளம்பணும். ஓகேமா, பாய். வாங்க போலாம். சாரு இன்னைக்கு என் பர்த்டேன்றதையே மறந்துட்டாராமா, என்கிட்ட அப்படியே நடிச்சிட்டு போறாரு. வீட்டை விட்டு இப்ப வெளியே போகணும், இன்டர்வியூன்னு போய் சொல்லிட்டு எப்படியும் கேக் வாங்குறதுக்கோ இல்ல டெக்கரேஷன் ஏதாவது பண்றதுக்கு வாங்குறதுக்கோ தான் வெளியே போயிருப்பான். எனக்கு தெரியாதா இவனை பத்தி? ஏண்டா, வருஷம் வருஷம் இதை தானடா பண்றீங்க? ஐயோ ஐயோ. ஹலோமா, நிம்மதி சொல்றீ? அம்மா, என்னோட ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு அவுட்டிங் போறோமா. இன்னைக்கு நான் ரொம்ப பிஸியா இருப்பேன், ஈவினிங் தான் வருவேன்னு நினைக்கிறேன். ஈவினிங் வந்துட்டு நான் கால் பண்றேன், நீ நடுவுல கால் பண்ணாத, அதுக்கு தான் கூப்பிட்டேன். சரிடி, ஆனா ஈவினிங் ரூமுக்கு வந்தோடனே எனக்கு கால் பண்ணணும். அப்புறம் எங்க போனாலும் பார்த்து கவனமா போ. ஓகேமா, ரூமுக்கு வந்தோடனே நான் கால் பண்றேன். சரி, வைக்கட்டா, பை. ஸ்ரீ, போலாமா? ஹே, உங்க அம்மாக்கு பர்த்டே, அம்மாவை பார்க்க போகணும்னு தானே சொன்னேன். இப்போ என்னமோ உங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி போய் சொல்லிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லடி, அம்மாக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு தோணுச்சு, அதான் ஃபோன் பண்ணி போய் சொன்னேன். இப்போ போய் நேரா நின்னு டடா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அம்மா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க, அதுக்கு தாண்டி. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குமே. மேடம் அவுட்டிங் எல்லாம் போல, என்ன சர்ப்ரைஸ் பண்றதுக்காக அங்க இருந்து ஹாஸ்டல்ல இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப அவ வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு கத்துனோனே, ஹே நிம்மதி, என்னடி நீ வர்றத சொல்லவே இல்ல, ஏண்டி சொல்லிருக்கலாம்ல, ஐயோ எனக்கு எவ்வளவு பெரிய சர்ப்ரைஸா இருக்கு தெரியுமா அப்படின்னு நானும் நடிக்கணும். நடிச்சு தொலைறேன், என்ன பண்றது? அம்மா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, கால் பண்ணி பேசுவோம். தனு, சொல்லுமா. இப்பதான் உன்னை பத்தி நினைச்சேன், நீ இன்னும் கால் பண்ணவே இல்லையேன்னு. ஐயோ அம்மா, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு தாம்மா கால் பண்ணேன். அது ஒண்ணும் இல்லம்மா, மீஷோல 2 ட்ரெஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். எங்க வீட்டுக்கு டெலிவரிக்கு வந்துச்சுன்னா எங்க மாமியார் அது இதுன்னு நோயின்னு 1008 கேள்வி கேட்கும். அதாம்மா நம்ம வீட்டு அட்ரஸ்க்கே ஆர்டர் போட்டு விட்டேன். மா, அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் வாங்கி வைங்க, நான் எப்போ வரணும் அப்ப வந்து வாங்கிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் நம்ம வீட்டுக்கு வரதுக்கு இன்னும் 2-3 மாசம் ஆகுமா, நான் அப்ப வாங்கிக்கிறேன், ஓகேவா? அப்படியாமா, உனக்காக 2 ட்ரெஸ் ஆர்டர் போட்டியா? சரிம்மா சரிம்மா, நான் வாங்கி வைக்கிறேன். சரிம்மா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் அப்புறம் உனக்கு கூப்பிடுறேன், வைக்கிறேம்மா. அப்பாடா, எப்படியோ அம்மாவை சமாளிச்சாச்சு. அம்மாக்காக தான் மீஷோல 2 ட்ரெஸ் ஆர்டர் போட்டிருக்கோம், எப்படியும் அம்மாக்கு தெரிய போறதில்ல. அடுத்தது இந்த அம்மா சர்ப்ரைஸ் பண்றாங்களாமா, அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்லி. எனக்கு தான் வாங்கியிருப்பா, தெரியாதா என்ன? நானும் ட்ரெஸ் பார்த்தோன்னே, ஹே தன்மை, எனக்கு ட்ரெஸ் வாங்கியிருக்கியா? ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கடி, ஏண்டி சர்ப்ரைஸ்லாம் பண்ற, நல்லா இருக்கடி அப்படின்னு நான் சொல்லணுமா? ஐயோ, ட்ரெஸ்ஸை வாங்கினோடனே பிரிச்சு பார்த்து ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு பாருன்னு சொல்லுவேன். அப்ப அவங்க சைஸ்ன்னு தெரிஞ்சோடனே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுவாங்க. எப்படியும் ஈவினிங்குள்ள வீட்டுக்கு போகணும். நான் வருவேன்னு கண்டிப்பா அம்மா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, அதனாலதான் வேற சொல்லியிருக்கேன் 3 மாசம் 4 மாசம் ஆகும் வர்றதுக்குன்னு. எப்படியும் எல்லாம் பிளான் பண்ணி சாயங்காலம் கேக் வெட்டுறதுக்கு வரதான் போதுங்க. இதுல வேற ரெஜிஸ்டர் பண்றாலாமா, 3 மாசம் 4 மாசம் ஆகும் நான் வர்றதுக்கு, அது வரைக்கும் ட்ரெஸ்ஸை பத்திரமா வச்சிருங்கன்னு. கடவுளே கடவுளே. சரி, நம்ம சமைக்கிற வேலைய பாப்போம். இன்னைக்கு என்னென்ன கூத்தெல்லாம் பண்ண போதுங்களோ தெரியல. சுடரே, வாங்கங்க, உங்களுக்கு என்ன? இல்ல, நீ என்ன ரொம்ப நேரமா கிச்சன்லயே நின்னுட்டு இருக்க? வா, வந்து கொஞ்ச நேரம் ரூம்ல ரெஸ்ட் எடு. பெட்ரூம்ல வந்து அக்கடான்னு நான் படுத்து கிடந்துக்கிட்டேனா, கிச்சன்ல என்ன பேயா வந்து சமைக்கும்?
பேய் சமைச்சா கூட கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் போல. நீ சமைக்கிறதுக்கு சமைக்காமே இருக்கலாம். இல்ல சுடரு, அதுக்கு இல்ல. காலையில காஃபி போட்டு கொடுத்த, குடிச்சிட்டோம். தோசையும் ஊத்தி கொடுத்த, எல்லாரும் சாப்பிட்டாச்சு. இப்ப மத்தியானத்துக்கு லஞ்ச் செய்வீல, அது செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு செய்யணும்னு சொன்னேன். உள்ளவா சுடரு, உன்கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. உட்காந்து கொஞ்ச நேரம் பேசுவோம். அது ஒண்ணும் இல்ல, கிச்சனை விட்டு இப்ப நான் வெளியே வரணும். அதுக்கு தான் பிளான் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன பெருசா கிச்சனுக்குள்ள வைக்க போறாங்க? கிச்சனுக்குள்ள தானே ஃப்ரிட்ஜ் இருக்கு, அதுல கேக்க வைக்க போறாங்க. இது ஒரு மானங்கிட்ட பிளான்னு என்னைய கிச்சனை விட்டு வெளியே அனுப்புறாங்க. சரி சரி, அவங்க பிளான் எதுக்கு கெடுக்கணும், போயிருவோம். அட ஆமாங்க, நான் கூட உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது. வாங்களேன், நம்ம போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவோம். டேய், பிளான் சக்சஸ் ஆயிருச்சு. நீ கொண்டு வந்து கேக்க ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒளிச்சு வச்சிரு. நான் சுடரை கூட்டிட்டு ரூமுக்கு போறேன். இவரு பேசுறது பக்கத்து வீட்டுக்கே கேக்கும், எனக்கு கேட்கலன்னு ரகசியமா அவர் பேசுறாராம். சுடர், என்ன என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு நீ ரொம்ப அழகா தெரியற. அது ஒண்ணும் இல்லைங்க, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு எல்லாரும் என்கிட்ட ரொம்ப பாசமா பேசுறீங்கல்ல, அதான் இன்னைக்கு நான் ரொம்ப அழகா தெரியறேன்னு நினைக்கிறேன். தனுமா, டெக்கரேஷன் எப்படி? சூப்பர்ண்ணா, செமையா இருக்கு. அம்மா கேக்கீங்க? நிம்மதி வந்துட்டு இருந்தாலா, அவகிட்ட சொல்லிவிட்டேன், வரும்போது வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. நீ வந்தது அம்மாக்கு தெரியாதுல்ல? தெரியாதுண்ணா, அம்மாக்கு ட்ரெஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டேன். வீட்டுக்கு நேரத்துக்கு வந்திருக்கோம், எனக்குன்னு சொல்லி ஆர்டர் போட்டேன்னு சொன்னேன். இப்போ பிரிச்சு பார்த்து டேமேஜ்லாம் இருக்கான்னு செக் பண்ண சொல்லணும், அப்படியே போட்டும் பார்க்க சொல்லணும். தோ நிம்மதி வரா. நிம்மதி, நம்ம ஆர்டர் பண்ண கேக் இது இல்லையே. அண்ணே, நீ எனக்கு வாட்ஸ்அப்ல வேற போட்டோல தானே அனுப்புன, இது என்ன வேற மாதிரி கேக்கா இருக்கு? தனு, இது கேக்கே கிடையாது. என்னண்ணா சொல்ற, புரியல. இல்லம்மா, இது ஃபேக்கான கேக்கு. அதாவது இதுக்குள்ள தெர்மாக்கோல் மட்டும் தான் இருக்கு, மேல சும்மா கிரீம் மட்டும் பூசி இருக்காங்க. அம்மா இதை கட் பண்ணும்போது உள்ள ஒரு பலூன் வச்சிருப்போம், அந்த பலூன் டக்குன்னு வெடிக்கும். அம்மாக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கும்ல, அதுக்குதான். அப்படியா? அப்போ ரியல் கேக்கு? அது அப்பவே நான் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டேன். அம்மாக்கு தெரியாம அப்பா தான் பாதுகாத்துட்டு இருக்காரு. இந்த ஐடியா நல்லா இருக்கே. ஆமா, இந்த ஐடியா யாரு கொடுத்தது? வேற யாரு, இந்த ஜீனியஸ் நிம்மதி தான் கொடுத்த. ஐடியா நல்லா இருக்குன்றதுக்காக உன்னை ஜீனியஸ்லாம் ஒத்துக்க முடியாது. வந்து வை வா. ஹே போடி, உனக்கு இந்த மாதிரி ஐடியா வந்துச்சா? வரலல, மூடிட்டு போ. வந்துட்டா. ஆமா, உன்னை யார் இப்ப இங்க பத்திரிக்கை வச்சு அழைச்சதுன்னு வேகமா மாமியார் வீட்ல இருந்து ஆட்டிட்டு வந்திருக்க? உன் பையனை மட்டும் அனுப்பிச்சு விட்டுட்டு நீ அங்கே உட்கார வேண்டியதானே? ஹே, இந்த வீட்டுக்கு நான் எப்ப வரணும், நான் எப்ப வரக்கூடாதுன்றதுல நான் தாண்டி முடிவு பண்ணணும். இந்த வீட்ல உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே மாதிரி எனக்கும் இருக்கு. என்ன ஓவரா பேசாத. தனு, அண்ணே, நான் வந்ததுல இருந்து ஏதாவது அவளை வம்பிழுத்தனா? அவதானே என்ன எதுக்கு வந்தேன்னு கேக்குறான், அதை கேட்க மாட்டியா நீ? நிம்மதி, நீ எதுக்கு அவளை அப்படி கேட்ட? ஐயோ அண்ணே, இவ வந்தாலே டார்ச்சர் தானே. இவெல்லாம் எதுக்கு வரா? அதான் அடிச்சு துரத்தியாச்சுல மாமியார் வீட்டுக்கு, அங்கே இருக்க வேண்டியதானே. உன்னை எந்த ஹாஸ்டல் கடிச்சு துரத்துனாங்க, நீ எதுக்குடி வந்த முத? சபா, சின்ன வயசுல தான் புரியாம சண்டை போட்டீங்கன்னா இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறமும் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்களே, முடியல என்னால. சரி சரி, உங்க சண்டையில அம்மா பர்த்டேவை மறந்துடாம நீங்க 2 பேரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க, நான் அம்மாவை மாடி கூட்டிட்டு வரேன். ஓகேண்ணா. அண்ணா, அப்புறம் அம்மாக்கு ட்ரெஸ் ஆர்டர் போட்டிருந்தல, அத போட சொல்லுண்ணா. அதுக்கப்புறம் கூட்டிட்டு வா. எது அம்மாக்கு நீ ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியா? ஏய், போன வாரம் ஷாப்பிங் போய் அம்மா என் காசுல 24,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, அதை தான் போடணும். யார கேட்டுட்டு நீ அம்மாக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்த? நான் தானே வருஷம் வருஷம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். நீ தான் வருஷம் வருஷம் வாங்கி கொடுக்கறல, இந்த வருஷம் நான் வாங்கின ட்ரெஸ் தான் அம்மா போடணும். அதெல்லாம் முடியாது, நான் தான் வருஷம் வருஷம் அம்மாக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். உனக்கு வேணும்னா நீ வேற ஏதாவது வாங்கி கொடுத்துக்கோ. எதுக்காக ட்ரெஸ் வாங்கின? லூசு, அம்மாக்கு நான் வேற கிஃப்ட் வாங்கலாம் தான் இருந்தேன். அம்மா தான் அடுத்த வாரம் எனக்கு பர்த்டே வருது, நான் அந்த பிரின்சஸ் ஃப்ராக் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. சரி, பர்த்டேக்கு வாங்குறாங்களே, நானே பே பண்ணிட்டேன். இங்க பாரு, அந்த ட்ரெஸ் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் சொல்லிட்டேன். முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டியதானடி, நான் வேற ஏதாவது கிஃப்ட் ஆர்டர் பண்ணிருப்பேன்ல. ஐயோ சரி விடுங்க, அம்மாக்கு என்ன பிடிக்குதோ அதை போட்டுக்கிட்டோம். பார்க்கலாம், அம்மா நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் போடுறாங்களா இல்ல நீ வாங்கி கொடுத்த ட்ரெஸ் போடுறாங்களான்னு அப்பவே தெரிஞ்சிடும் அம்மாக்கு யாரை ரொம்ப பிடிக்குதுன்னு. ஏமா, அவளே எப்பயா தானே வீட்டுக்கு வரா, அவளே எப்படி சங்கடப்படுத்துற? சும்மாண்ணா, தன்மையெல்லாம் கலாய்க்காம எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அவ எப்ப கல்யாணம் இந்த வீட்டை விட்டு போனாலோ அப்பல இருந்து எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதான் அவ எப்ப வந்தாலும் கலாய்ச்சிக்கிட்டே இருக்கேன். சரி, 5 நிமிஷத்துல வந்துருவேன், சண்டை போடாம இருக்கணும், சரியா? சரிண்ணா, போய் அம்மா கூட்டிட்டு வா. லூசு, இந்தா இது அந்த டேபிள் மேல வை. ஏன், உனக்கு கை கால் நல்லா தானே இருக்கு, போய் வை. தனு, இந்த சண்டையை தாண்டி நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். இப்பதான் ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா இருக்கு. வேணும்னு தான் வம்பிழுக்கிறியா நாயே? ஆமா, நீ கல்யாணம் ஆகி போனதுல நான் எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா? நம்மளாம் எப்படி அடிச்சுக்குவோம். இப்ப நினைச்சா கூட ஒரு மாதிரி கண் கலங்குதுடி. ஆமாடி, கல்யாணம் இந்த வீட்டை விட்டு போகும்போது எல்லாரையுமே ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆனா ஒண்ணு மட்டும்தான் ரொம்ப எமோஷனலா மிஸ் பண்ணேன். சொல்லு சொல்லு, ஓ வாய் ஓ உருட்டு. எப்படி, நம்பர் 1 உருட்டா? சரி கொடு, அம்மா வந்துட போறாங்க. அம்மா வாமா. எதுக்குடா மாடிக்கு? எல்லாம் ஒரு காரணமாதாமா, மேல வாமா, கேள்வி கேட்காம. மேல என்னடா இருக்கு? ஐயோ,
ஏய் சூப்பரா இருக்குடா. டேய் துருவா, காலையில இருந்து யாருமே எனக்கு ஹாப்பி பர்த்டே கூட சொல்லல. ஆனா இவ்ளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லடா. மாமா இதுக்கே அசந்துட்டா எப்படி? கொஞ்சம் அங்க பாருங்க. அம்மா ஹே நிம்மதி தன்மை என்னடி வரீங்கன்னு சொல்லவே இல்ல. ஆளாளுக்கு ஒரு காரணம் சொன்னீங்க. அவன் என்ன அவுட்டிங் போறேன்னா நீ என்னமோ வரதுக்கு 3 மாசம் 4 மாசம் ஆகும்னு என்னடி திடீர்னு வந்து நிக்கிறீங்க? ஐயோ எனக்கு எவ்வளவு சர்ப்ரைஸா இருக்கு தெரியுமா? எல்லாம் நீ சர்ப்ரைஸ் ஆகணும்னு நாங்க போட்ட பிளான் தாமா. காலையில இருந்து உனக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே கூட சொல்லல. மா ஹாப்பி பர்த்டே, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஆமாமா சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் நான் கூட சொல்லல. ஹாப்பி பர்த்டேமா. ஏய் தேங்க் யூ டி. சரி சரி கேக்க வெட்டுமா, ரொம்ப ஆர்வமா இருக்கு எனக்கு. நான் கேக்க வெட்டுறதுல உனக்கு என்னடி அவ்வளோ ஆர்வம்? லூசு, ஆர்வப்பட்ட ஆர்வ கொளாறு மாதிரி எதையாவது சொதப்பி விட்டுறாதடி. இல்லம்மா கேக் எடுத்து உன் மேல அப்போம்ல அதுக்குதான். நம்ம ஃப்ரிட்ஜில் பார்க்கும்போது இந்த கேக் இல்லையே, வேற கேக்கு தானே இருந்தது. அப்ப அது எதுக்கு வாங்கியிருப்பாங்க? இந்த தன்மை வேற ரொம்ப ஆர்வமா இருக்குன்னுலாம் சொல்றா. ஒருவேளை இந்த மாதிரி கேக்கெல்லாம் வச்சு நம்மள பிராங்க் பண்றாங்களோ? சுடரு, இவங்கள நம்ப முடியாது. கண்டிப்பா ஏதாவது பிராங்க் பண்ணுவாங்க. உசாரா இருந்துக்கோ. அம்மா வெட்டுமா, இந்தா கத்தி. அது வந்தது ஒருவா. நான் இப்ப இவ்வளவு தூரம் இங்க வளர்ந்து வந்து நிக்கிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் யாரு? யாரு? தோ இவரு. அதனால இந்த கேக்க என் வீட்டுக்காரே வெட்டணும்னு ஆசைப்படுறேன். என்னங்க வாங்க, வந்து என்னோட சார்பா என்னோட பர்த்டே கேக்க நீங்க வெட்டுங்க. வாங்குங்க. சுடரு, என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கியா? எனக்கு தெரியாம போச்சு பாரு. என்னங்க நீங்க இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க? என் கழுத்துல நீங்க தாலி கட்டியிருக்கீங்க. நம்ம 2 பேரும் குடும்பம் நடத்தி 3 பிள்ளைங்களை பெற்றிருக்கோம். உங்க மேல பாசம் இல்லாம இருக்குமா? வாங்குங்க, வந்து கேக்க வெட்டுங்க. அப்பா டேய், என்ன எல்லாரும் பேசாம இருக்கீங்க? ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுங்க. ஆமாமா, என்ன மச மச நிக்கிறீங்க? ஹாப்பி பர்த்டே டு யூ பாடுங்க. சுடரு கேக்க வெட்டுறேன். வெட்டுங்க வெட்டுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஐயோ ஐயோ என்னாச்சு? கேக்க வெடிச்சிருச்சு. அம்மா இது ஒரு பிராங்க் கேக். உன்னை பிராங்க் பண்ணலான்னு தான் நாங்க அந்த மாதிரி கேக் வாங்கிட்டு வந்தோம். ஆனா நீ கடைசியில அப்பாவை மாட்டி விடுவேன்னு சத்தியமா நாங்க நினைக்கவே இல்லம்மா. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த சுடரை ஏமாத்த முடியுமா? யாருக்கிட்ட? சுடரா கொக்கா? ஏய் எனக்கு தெரியும்டி, ஏதாவது இந்த மாதிரி என்ன ஏமாத்துற வேலை பண்ணுவீங்கன்னு. அதனாலதான் நான் பர்த்டே ட்ரெஸ் கூட போடாம வந்தேன். இருங்க இப்ப எப்படி அடுத்து உண்மையான கேக் எடுத்துட்டு வருவீங்கல்ல, அப்ப பர்த்டே ட்ரெஸ் போட்டு கேக்க வெட்டுறேன். ஏமா இவ்ளோ உசாரா இருந்தீனா நாங்க எப்படிமா உனக்கு சர்ப்ரைஸ் பண்றது? ஹே எல்லாருக்கும் மூளை மண்டைக்குள்ள தாண்டி இருக்கும். ஆனா எனக்கு உடம்பு ஃபுல்லா இருக்கு. உடம்பு ஃபுல்லாவா? ஆமா, உங்களுக்குலாம் மண்டையில நூடுல்ஸ் மாதிரி சுருண்டு படுத்து கிடக்கும்டி. ஆனா எனக்கு மட்டும் மண்டையில இருந்து கால் வரைக்கும் அங்கங்க பிச்சு போட்டு கிடக்குடி. அதனாலதான் இந்த அளவுக்கு யோசிக்கிறேன். எப்படி? என்ன 5 ரூபா டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணிட்டு வந்தியா? பாமா. சரி சரி போய் உண்மையான கேக் எடுத்துட்டு வந்து அரேஞ்ச் பண்ணுங்க. நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். ஏன்கிட்டே வா. அப்பா, ஏண்டா ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் சொன்னீங்களேடா, இந்த பிளான மட்டும் ஏண்டா என்கிட்ட சொல்லாம விட்டீங்க? அது வந்துப்பா, திடீர்னு தான் நிம்மதி அந்த பிளான கொடுத்தாலா, அத உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். டேய், செத்த நேரத்துல ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிருப்பேன்டா. வயசான காலத்துல பொட்டுக்கு போயிட்டேன்னா என்னடா பண்ணுவீங்க? இதோ வந்துட்டேன். பெண்ணே பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம், பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தேன். ஆரோடு தேன் கொண்டு வாய்க்கலன்